நீ கிளம்பியாச்சு. ஓ யூனிஃபார்மோட இருக்கிறது நீ கிளம்பியாச்சு. அப்போ யூனிஃபார்மோட வரைய எத்தனை மணிக்கு? ஓகே ஓகே தான் போதும். எப்படியும் அங்கே போய் மாடி உடனே குளிச்சுட்டு மாடி வெளியே கிளம்பணும். ஒருவேளை ட்ரெஸ் எடுக்க அண்ணன் கூப்பிட்டானா? சரி அம்மா சரி அம்மா, அந்த ட்ரெஸ்ஸை காட்டக்கூடாதான் அக்கா சொல்லிட்டா. ஆமா அது ஆன்லைன்ல போட்டதுடா, சுமாராக தான் இருக்கும், பெருசாக எதிர்பார்க்காத. இவனுக்கு போட்டு பார்த்தீங்களா? சரி தானே. பரவாயில்ல, இப்படி லைட்டா அப்படி தூக்கிக்க. என்னம்மா கருப்பு கலர் ஃபேண்ட் அங்கதான் இருக்கு. ஒரு சுடிதார் செட் ஒன்னு கடந்தால போதும். நம்ம தான் நாளைக்கு ஒரு நாள் தானே உடனே கருப்பு கலர் சுடிதார் செட் அங்கதான் இருக்கு. அம்மா என்னைய ஃபர்ஸ்ட் எழுதி போடுமா. நான் தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே. சங்கதி நீ என்ன எழுதி போட்டுருமா ஃபர்ஸ்ட். நான் தான் உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன். ஐயோ 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 சரி கிளம்பலாமா? எங்கே கிளம்புறோம்? திருநெல்வேலி. எதுக்கு? ஆமா ஆமா கரெக்டா 2 நாள். கரெக்ட் 2 நாள் கரெக்டாக சொல்லியிருக்கா. எப்போவுமே வந்து அவனுங்க தான் இங்கே வருவானுங்க. ஆனால் 2 வருஷமா நம்ம தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஏன்னா உனக்கு கரெக்டாக லீவு வந்துடுது. சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்தநாள் வருது. ஆமாம் வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்பிட்டோம். நைட்டே கேக் எடுத்து ஆமாம் ஜனவரி மாதம் புது காலண்டர் வந்த உடனே முதல்ல நீ பார்க்குறது அதை தான். எப்போ என் பர்த்டே வருது? அப்ப அடுத்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை வரும். உங்க மொட்டை போடுறதுலாம் அப்புறம் பேசுவோம். ஆமா அதுவும் அன்னைக்கு பார்த்தாச்சே. புது காலாண்டு வந்தோடனே உங்க அம்மா பார்த்துட்டால. இல்ல இவா பிறந்த நாளைக்குலாம் அவனு வரமாட்டானுங்க. நம்ம தான் அங்கே போனோம். ஓம் பர்த்டேக்கு மட்டும் அவனை வந்துடுவானுவன். லீவு அன்னைக்கு நைட்டு எப்படியாச்சும் லேட்டானால வந்துடுவாங்க. சரியா? நம்ம தான் அங்கே போனோம். இவ்விய பர்த்டேக்கெலாம் ஒன்றும் வர முடியாது. ஏன்னா அவன்கிட்ட தினேஷ்டே கேளு. தினேஷ் தான் அன்னைக்கு சொன்னான் இவா பர்த்டேக்கெலாம் நாங்கள் வரமாட்டோன்ட்டான். என்னையே அடிக்கா வரமாட்டேன்னு சொன்ன உங்கள் அண்ணனை போய் அடி. சாப்பிடுங்க அதை. அது சரியில்லைம்மா, எனக்கு ஏமாந்துட்டேன். பழுத்ததுலாம் இல்லை, அது மட்டமான இதுன்னு நினைக்கிறேன். அதான் அங்கே அதுதான் அப்படி இருந்தா ஒன்று 2 அழுகிடுச்சுடா. அது நீ டேடி கொண்டு பிடிச்சிருந்தால காலைல அது அழுகி போயிருந்துச்சு. ஒன்னே ஒன்று தந்தா. நான் ஒன்று தான் சாப்பிட்டேன். அவள் தான் சாப்பிட்டு இருந்தா. கொழுக்கட்டையா இருக்கு உனக்கு? இருக்குல்ல ஒன்று தானே சாப்பிட்ருப்பா. இருந்துச்சு நான் பார்த்துட்டு போனேன். ஓ நீ சாப்பிட்டியோ? அப்படி சொல்லு. ஆமா எப்ப நீ கிளம்பு போ. ட்ரெஸ் தானே எப்ப ட்ரெஸ் தானே மாத்த போற? போ மாத்தி விட்டு கிளம்பு. சரி சங்கரி அந்த ரம்புட்டான் பழத்தை சாப்பிடு. கிளம்புவோம் சரியா? தெரியலம்மா, நான் அது பிச்சு தந்தா ஸ்மெல் வந்துச்சு. அது ஓபன் பண்ணா தண்ணி நிறைய வெளிய வருதுடா. இந்த வருது நிறைய வருது. அது வந்து அது அழுவி உள்ள தண்ணி கட்டி கிடக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்மெல் வந்துச்சு எனக்கு கொடுக்கும்போது. டாடி நான் வந்து கச்சி சாடுமால தண்ணி கச்சி சாப்பிட்டு பிச்சு பண்ணனா அப்போ தண்ணில நானே வந்துச்சு. எப்படி டாடி இப்படி அழுவுறதெல்லாம் இருக்கறாங்க? என்ன சொல்லனே தெரியல. வாங்குன அன்னைக்கு நேத்து தான் வாங்கி இருக்கு. நேத்து சாயங்காலம் தான் வாங்கி இருக்கு. நான் சாயங்காலம் இப்படி தான் இருந்துச்சு நைட்டு சாப்பிடும் போதும். நீங்க ஏமாந்து வாங்குனேன்னு சொல்லுங்களேன். இது அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த ஃபுட் சேஃப்டிலாம் உண்டா என்னன்னு தெரியல.
நம்ம ஏமாந்து வாங்கிட்டு ஏமா அப்படி கிடையாது. இது பார்க்க நல்லா தானே இருந்துச்சு. நல்லாதான் இருக்கு. இது வந்து ஏமாத்து வாங்குறது கிடையாது. இது பேர் ஏமாத்தி விற்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா? இதுக்கெல்லாம் நல்லா இல்ல, உள்ள தண்ணி கட்டி தூர போடு. வேஸ்ட் எவ்வளவுதான் காசு வேஸ்ட். இதெல்லாம் இந்த ஃபுட் சேஃப்டில இருந்து செக் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. இந்த உணவு பாதுகாப்பு துறையில இருந்து கொட்டலாம் அடிக்காங்க. ஆமா மாத்தி சொல்லிட்டா. சில்லி இல்ல லிச்சி. அதே மாதிரி ஒரு இதுல இருந்து பேரிச்சம்பளம் வாங்கியிருந்தோமே இன்ஸ்டாகிராம்ல இருந்து போட்டாங்களா. ஐயோ ஆமா 1500 ரூபா பேரிச்சம்பளம் 700 ரூபாய்க்கு சஃபாவி டேட்ஸ் அப்படின்னு தூக்கி அப்படி தூக்கி தூர போட்டுமே. ஆமா வேண்டாம் தூக்கி போட்டு ஏமாற தூக்கி தூர போடு. சரி போது விடு தூக்கி தூர போடு. அது ஒண்ணும்ல அந்த சஃபாவி டேட்ஸ் ஞாபகம் இருக்கு லட்சுமி? சஃபாவி டேட்ஸ் அழகா அதை காமிக்கும் போது அந்த வீடியோல எப்படி இருந்துச்சு. ஆனா வந்த பார்சல் எப்படி இருந்துச்சு. பூசணம் பிடிச்சிருந்து பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ரெடி சொல்லிட்டாங்கடா அது வேஸ்ட். சரி இருந்தாலும் உள்ள பாப்போமே அப்படினு பூசணம் பத்தி இருந்துச்சு. சரி எதுக்கு அந்த பேஜை நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறக்காக அந்த இதெல்லாம் வீடியோ எடுத்து போடல. ஒரு கோவத்தில் வந்துச்சு. ஆனால் ஃபோனில் சொன்னேன் நல்லா இல்லை கரெக்டாக போடுங்க இல்லைன்னா வீடியோவே போட்டு விட்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்மளும் ஒன்றும் அதை வாங்கலை. நமக்கு எதுக்குடா அந்த வேலையெல்லாம் நம்ம பொழப்பே இருக்குது. அடுத்தவங்களுக்கு சொல்லி என்ன பொருள். சரி வேலை பிறகு கிளம்புவோம் நேரம் ஆயிட்டு. போலாமா? கிளம்பியாச்சு. உங்கள் அம்மா வந்து கிளம்பிடலாம். போலாமாடா? மழை நின்றுடுவியா? தூக்கி விழுவ ஆள மண்டை பேரு இன்னைக்கு கேட்க கொழுக்குன்னு வந்துட்டு இப்படி நோஞ்சா மாதிரி ஆயிட்டான் மொட்டை மண்டையன். வாய பேரு. சரி அம்மாட்ட போலாமா? பெரிய மொட்டை மண்டைய வரான். செல்லுதான் என்னோட செல்லு. ஓ செல்லு. ஏய் சங்கரி வண்டி இனி போய்கிடாதுடா. நீங்க பஸ்ல போங்க. பேட்டரி வீக் ஆகி போச்சு. ஒரு நாளும் இப்படி பண்ணாது. இன்னமும் உள்ள வேற ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதான் வண்டி இந்த அளவுக்கு இதாகுது. நீ பேட்டரி பைக்கில் வர வேண்டாம். என்ன பெட்ரோல் பைக்லேயே வருவோம். இன்னைக்கு நீங்கள் பஸ்ஸில் போயிருங்க சரியா? இங்கே விட முடியாது. பார்த்து பைக்கில் வரும்போதும் நீங்கள் பஸ்ஸில் வாங்க, நான் பைக்கில் போயிடுறேன். ஸ்லோவாக போட்டு போயிடலாம்னு நினைக்கேன். நீங்கள் பஸ்ஸில் போங்கன்னா பஸ்ஸில் போடானே எல்லா ஊரையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அது இல்லை ஒன்றும் இல்லை. அது பெரிய ஊர் தான் அது. அதனால நேற்று வரையும் பஸ்ஸில் போயிருங்க சரியா? காசு 500 கொடுத்தா சில்லறை இருக்காது. உடனே பஸ் எடுத்துருவான். ஏம்மா அங்கே ஜிபேங்கிறது இங்கே கடையில் பண்ணுற மாதிரி கிடையாது. டிக்கெட்டை போட்டால் அந்த மிஷின்லேயே ஜிபே இருக்கும். ஸ்கேனர் தான். அதான் ஸ்கேன் பண்ண தெரியுமான்னு உனக்கு கேட்குறேன். லூஸ் மாதிரி பேசாத. அவங்ககிட்ட கேளு ஜிபே அப்படின்னு சொல்லு. புரியுதா? சொல்லியாச்சு அவ்வளோதான். சரி உடம்படியாக பஸ்ஸில் போங்கன்னா தூங்கிடாத. நடந்து போறீங்களா? ஆளப்பாரு ஸ்கூல் டைம்லடா. இனி பேட்டை வண்டி கிடையாது திருநெல்வேலிக்கு. இனி கிடையாது. அப்போ ஒரு வண்டியோட ஆயுசு 3 வருஷம் தான். 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் சிண்டர்லாம் திட்டி போடுவாங்க. ஜிபேன்னு சொல்லி சத்தமாக சொல்லணும். சங்கரி உங்கள் அம்மா சொல்ல மாட்டா நீ சொல்லிக்கிறேன்னா என்ன ஜிபே அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரியா? ம் வருது பஸ் வருது. ஃப்ரீயாலாம் இருக்காது. காசாக தான் இருக்கும். காமெடி சும்மா லோலாக்கி திருநெல்வேலி பஸ் தானே. திருநெல்வேலி தானே வரோம். எல்லாம் திருநெல்வேலி தானே போகணும். ஆமாம் இந்த வழி தான் திருநெல்வேலி தான். போட்டு ஓடுங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது. 2-3 சீட் இருக்கு. சரி பாய். உங்கள் அத்தானு ஃபோன் பண்ணி சொல்லிடு. இல்லை பேட்டரி ரொம்ப வீக் ஆகி போச்சு. லிஃப்ட் இனிதான் போடணும். சரி பெரியப்பாட்டுக்கு வந்தாச்சு.
நீ நாளைக்கு பர்த்டே கொண்டாடுறதா வேலையா? சரி, அப்புறம் பார்ப்போம். அப்பனா அவன் நல்ல பிள்ளை ஆயிட்டாளா? இப்போ எதுவும் கேட்க மாட்டானடா. சரி, அவ்வளோதானே. நாளைக்கு பர்த்டேயோட பார்க்கலாம். சரியா? கேக் கட்டும் போது. ம்.